السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஸலவாத்தை ஓதுவோம். இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த ஸலவாத்துக்களை நாம் ஓதுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்துவான். நாம் ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரஹ்மத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஷஃபாஅத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த ஸலவாத்தை யார் ஓதுகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு ஸலவாத். என்ன ஸலவாத் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் குல்லமா ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون. اللهم صل على محمد كلما ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون என்று வரக்கூடிய இந்த ஸலவாத் மிகவும் முக்கியமான ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஸலவாத்தை நாம் அதிகம் ஓதுவோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான். ஆகவே அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவோம்.